அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பேண்ட் கட்டிங் ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அளவெடுத்து வெட்டுறதுக்கு முன்னாடி அந்த கிளாத் எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு அகலமாக இருக்க போர்ஷனை ரெண்டாக மடித்து வச்சுருக்கேன். மடிப்பு பகுதி நம்மளை நோக்கி இருக்கணும். நெக்ஸ்ட்டு நீளமாக இருக்க போர்ஷனை ரெண்டாக மடிக்கிறேன். என்னோடய ரைட் சைட் பக்கம் ஃபோல்டட் போர்ஷன் இருக்கணும். மடிப்பு பகுதி என் ரைட் சைட் பக்கமும், ஓப்பனாக இருக்க பகுதி என் லெஃப்ட் சைட் பக்கமாக இருக்குது. வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ இந்த கிளாத்தை 4 லேயர்ஸாக நம்ம மடித்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு எந்த பேண்ட்டோட அளவு வேணுமோ அதை எடுத்து வச்சுக்கலாம். பேண்ட்டோட கால் பகுதி நம்ம ரைட் ஹேண்ட் சைட் பக்கம் ஃபோல்டடாக இருக்கு இல்லையா, மடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பக்கம் இருக்கிற மாதிரி அளவெடுத்து வெட்ட போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு பேண்ட்டில் டாப் போர்ஷனுக்கு கிளாத் கட் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டான மடிப்பு கிடைக்கும். பார்த்திங்கன்னா மேலே பேண்ட்டில் மேலே தையல் இருக்கு இல்லையா, அங்கேருந்து கீழே வரையும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறோம். 33 இன்ச்சஸ் இருக்குது. 33 இன்ச்சஸ் கூட ஒரு ½ இன்ச் மேலே தையலுக்காகவும், கீழே ஒரு 2.5 இன்ச் மடித்து தைக்கிறதுக்காகவும் விட்டு நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மேலேருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு ½ இன்ச்சுக்கு விட்டுட்டு கீழே 33 இன்ச்சஸ்க்கு நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 2 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். அது கீழே ஃபோல்ட் பண்ணி தைக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த போர்ஷன் மார்க் பண்ணோன்னா 6 இன்ச்சஸ் வருது. எனக்கு கூட ஒரு ½ இன்ச் நான் தையலுக்காக விட போகிறேன். நான் அந்த மாதிரி மார்க் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த அளவு வருதோ அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ 6.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணி கீழே மடிப்பு இருக்கு இல்லையா, மடிப்பு பகுதி அங்கேயும் ஒரு 2.5 இன்ச் மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்க போகிறேன். இப்போ மேலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ளீட்ஸ் வரணும். அதுக்காக எந்த போர்ஷனும் நம்ம கம்மி பண்ணாமல் அந்த ஃபுல் கிளாத்தையும் நம்ம எடுத்துக்குவோம். மேலே கரெக்டாக தான் இருக்கும். எந்த அளவுக்கு நம்ம விடுறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு ப்ளீட்ஸ் வரும். மேலே ஒரு 20 இல்லை 22 இன்ச்சஸ் வரும். இப்போ சைடில் எவ்வளோ எடுக்கிறோன்னா ஒரு 8 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு பட்டியாலா பேண்ட் மாதிரி வேணும்னா ஒரு 3 மீட்டர்ஸ் கிளாத் வேணும். இப்போ நார்மலாக தான் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். எனக்கு 2.5 மீட்டர்ஸ் தான் இருக்குது. நம்ம மார்க் பண்ண போர்ஷனில் ஒரு ½ இன்ச்சஸ்க்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். அது தையலுக்காக. அங்கேருந்து இங்கே கீழே வரையும் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். லைன் ட்ரா பண்ணி வெளிப்பக்கமாகவும் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். அதுவும் தையலுக்காக. அங்கே மேலேயும் தையலுக்காக, அங்கேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிங்கன்னா அதுவும் தையலுக்காக. நம்ம ஆல்ரெடி ட்ரா பண்ண லைனை ஸ்ட்ரைட்டாக ட்ரா பண்ணியிருக்கோம். கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வர மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம் அந்த லைனை ஒட்டியே. பேண்ட்டு தான் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் ரொம்ப ஈஸியான ஒர்க்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் சுடிதார் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்க்கு 4 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் இதோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. பேண்ட்டோட பாட்டம் போர்ஷனுக்கு நம்ம அளவு எடுத்து முடிச்சாச்சு. இப்போ டாப் போர்ஷனுக்கு நம்ம அளவு எடுத்துக்கலாம். டாப் போர்ஷன் ஃபோல்டட் போர்ஷன் இருக்கு இல்லையா, என்னோடய ரைட் ஹேண்ட் சைட்லையா, அங்கே தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். அதனால தான் கால் பகுதி இந்த பக்கம் விட்டு மார்க் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா மடிப்பு பகுதி மாதிரி தான் வரும். நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு விட்டுருந்தோன்னா எல்லாம் ஜாயின் பண்ணுற மாதிரியாக இருக்கும் 4 பீசஸ். இப்போ 2 பீசஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு இதுங்கே கரெக்டாக இருக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி அளவெடுத்து பார்த்தா இங்கே 12 இன்ச்சஸ் வருது. 12 இன்ச்சஸ் கூட ஒரு 2 இன்ச்சஸ் ஆட் பண்ணி, அதாவது மடித்து தைக்கிறதுக்காக 2 இன்ச்சஸ் ஆட் பண்ணி நான் இந்த பக்கமாக மார்க் பண்ணிக்க போகிறேன். இந்த போர்ஷன் பொறுத்தவரை 2 பீஸு ஜாயின் பண்ணி தைக்கிறதுக்கு கொஞ்சம் துணி ஜாஸ்தியாகும். ஸோ நான் 2 இன்ச்சஸ் விட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் எவ்வளோன்னு மார்க் பண்ணோன்னா இதோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 9 இன்ச்சஸ். கீழே ஒரு ½ இன்ச்சஸ் மடித்து தைக்கிறதுக்காகவும், மேலே ஒரு 1.5 இன்ச்சஸ் மடித்து தைக்கிறதுக்காகவும் விட்டுட்டு மார்க் பண்ண போகிறேன். கீழே வேட்டி மூட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் நான் ஜாயின் பண்ணுவேன். ஸோ அதுக்காக ½ இன்ச்சும், மேலே நாடாக கோக்குறதுக்காக ஒரு 1 இன்ச்சும் எக்ஸ்ட்ராவாக விட்ட போகிறேன். இப்போ நம்ம ஃபுல்லாக மார்க் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்போவுமே சுடிதார் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேண்ட் கட் பண்ணிக்கோங்க. அதில் வேஸ்ட்டான ஸ்க்ராப் கிளாத் எடுத்து நம்ம நெக் டிசைனுக்கு ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஸ்க்ராப்பை தூக்கி போட்டுறாதீங்க. நீங்கள் கட் பண்ணி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடித்தோடனே வேஸ்ட்டான கிளாத் எடுத்து போட்டால் ஓகே. அதுக்கு முன்னாடி எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம எதாவது மிஸ்டேக் பண்ணால் கூட அந்த கிளாத் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு துணியும் ஃபுல்லாக தைச்சி முடிக்கிறதுக்கு முன்னாடி வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பேண்ட் ஸ்டிச் பண்ண போகிறோம்.
ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேண்ட்டோட டாப் போர்ஷன் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே லெஃப்ட் சைட், கை வச்சுருக்கிற லெஃப்ட் சைட், அதை எடுத்து இந்த மாதிரி மடிச்சுக்கணும். வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும். இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணலாம். ரெண்டு துணியும் ஜாயின் பண்ணும்போது மேலே பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம கட் பண்ணாலும் நூல் வந்து பிரியாமல் இருக்கும். அந்த பகுதி தான் நம்மளுக்கு மேலே வரும். அதாவது நான் எப்படி சொன்னேன்னா அதே மாதிரி கட்டிங் பண்ணியிருந்திங்கன்னா அந்த பகுதி தான் மேலே வரும், நம்மளுக்கு தையல் பிரியாது. அந்த போர்ஷன் வந்து கரெக்டாக மேலேயும் கீழே இல்லாமல் அது மட்டும் கரெக்டாக இருக்கணும். கீழே வந்து கம்மியாக இருந்தால் கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம மேலே இருக்கிற போர்ஷன் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு ஒரு 1 இன்ச் கேப் விட்டு தையல் போடணும். ரெண்டும் அட்டாச் பண்ணுறோம்ல அந்த தையல் வந்து 1 இன்ச் கேப் விட்டு போடணும். இப்போ வந்து நம்ம ரெண்டையும் ஜாயின் பண்ணி தையல் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த தையல் போட்டதுக்கப்புறமா ரெண்டு துணியும் நல்லா ஓப்பன் பண்ணி வச்சுட்டு, நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும், ரெண்டு துணியும் நல்லா ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இந்த துணியை மடித்து தைக்கணும். இந்த பக்கம் ஒரு துணியும் அந்த பக்கம் ஒரு துணியும் மடித்து தைக்கணும். நான் வந்து ரெண்டு சைடும் அந்த ஸ்டிச் போட்டுட்டேன். இப்போ வந்து எந்த மாதிரி தைக்கிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நகத்தில் நடுவில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா, ஒரு இழுத்திங்கன்னா உங்களுக்கு துணி நல்லா ஸ்டாபிளாக நின்றுடும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி மடித்து இந்த சைடில் ஒரு தையலும் அந்த சைடில் ஒரு தையலும் போட போகிறோம். நீங்கள் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண பேண்ட் ஏதாவது எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி போட்டிருக்காங்கன்னு புரியும். இப்போ வீடியோவில் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு சைடுமே ஸ்டிச் பண்ணியிருக்கோம், ரெண்டு துணியும் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இந்த தையல் எப்படி போடணுன்னு வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வந்து ஒரு சைடு வந்து ஸ்லைட்டாக மடித்து தையல் போட போகிறோம். தையல் போட்டதுக்கப்புறமா எப்படி துணியை திருப்பி இந்த பக்கம் தையல் போடுறேன்னு பாருங்கள். தையல் போட்டு இங்கே நிறுத்தியிருக்கேன். கொண்டு போய் மறுபடியும் இந்த சைடு திருப்பி நம்ம இந்த பக்கம் மடித்து தைக்க போகிறோம். பார்த்திங்களா தையல் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு, நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்காக. நம்ம இதை வந்து மேலே வந்து மடித்து தைச்சிட்டு அப்புறம் தையல் பிரித்து விட்டா நம்ம நாடாக்கோக்கு அந்த ஸ்பேஸ் கிடச்சிரும் நம்மளுக்கு. இதே மாதிரி தான் நம்ம நெக்ஸ்ட் ஹாஃபு இன்னொரு பக்கம் நம்ம சேர்த்து அட்டாச் பண்ணி தைச்சிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துலையும் இதே மாதிரி இதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி நம்ம தைச்சிக்கலாம். இப்போ வந்து ரெண்டு பக்கம் சைடும் தைச்சதுக்கப்புறமா நம்ம மேலே மடித்து தைக்க போகிறோம். நாடா போர்ஷன் அது. இந்த துணியோட ஓரத்தில் வந்து நூல் பிரிஞ்சு வராது. அந்த மாதிரி நூல் பிரிஞ்சு வந்துச்சுன்னா நம்ம சைடில் தைச்சோம்ல அதே மாதிரி மடித்து தைச்சிக்கோங்க. லைட்டாக ஒரு மடித்து அதுக்கப்புறம் தைச்சிக்கோங்க. நான் நூல் பிரியாத மாதிரி இடத்த எடுத்து வச்சுருக்கேன், அதனால் அது வந்து நூல் பிரிஞ்சு வராது. நான் சும்மா லைட்டாக ஒரே ஒரு மடித்து தைக்க போகிறேன் நாடா கோக்குறதுக்காக. தைச்சிட்டு வந்து இந்த நாடா போர்ஷன் லைட்டாக தையல் பிரித்து விட்டு ஒரு டாக்கா மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்க நீட்டாக இருக்கும். வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே புரியும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை வந்து மடித்து தைச்சிக்கலாம். நம்ம ஃபுல் ஓப்பனும் தைச்சி முடிச்சதுக்கப்புறமா ஒரு ஃப்ரண்ட் போர்ஷனில் மட்டும் தையல் பிரித்து விட்டுக்கலாம். வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும் எந்த இடத்துல தையல் பிரிக்கிறேன்னு. ஒரு போர்ஷன் மட்டும் பிரித்தா போதும். அது எதுக்குன்னா நாடா ஓப்பனிங்காக நம்ம தையல் பிரிச்சுட்டு கீழே வந்து பிரியாமல் வரதுக்காக லைட்டாக ஒரு ஸ்டிச் டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம். அப்போ வந்து நம்மளுக்கு கீழே தையல் பிரியாமல் வரும். இந்த ஓப்பன் மட்டும் நம்மளுக்கு இருந்தால் போதும். எவ்வளோ ஓப்பன் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தையல் பிரிச்சுக்கலாம். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா புரியாததுனால தான் இவ்வளோ கிளியராக சொல்லிகிட்ருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை வீடியோவில் ஏதாவது புரியாட்டியோ கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் டைம் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்மளுக்கு பேண்ட்டோட டாப் போர்ஷன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கீழே பாட்டம் போர்ஷனை வந்து இது கூட ஜாயின் பண்ணி தைக்க போகிறோம். இங்கே பாருங்கள், கீழே வந்து எச்சு கம்மியாக இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கலாம். ஜாஸ்தியாக வர்றது லைட்டாக தான் வரும், அதை நம்ம கட் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பேண்ட்டில் வந்து ப்ளீட்ஸ் தைக்கிறது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் வரும், சைட்லேயும் வரும். அது வந்து நம்மளோட சாய்ஸ் தான். நான் வந்து சைடில் வந்து ப்ளீட்ஸ் வர மாதிரி இப்போ தைக்க போகிறேன். உங்களுக்கு பட்டியாலா பேண்ட்னா ஃபுல்லாக ப்ளீட்ஸ் வரும். கொஞ்சம் பெருசாக இருக்கணும், 3 மீட்டர்ஸ்னால் நம்ம பட்டியாலா பேண்ட் தைச்சிக்கலாம். இது 2.5 மீட்டர்ஸ் தான். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கணும். தையல் போட்ட பகுதி முன்னாடியும் பின்னாடியும் இருக்குது. இப்போ வந்து அந்த கிளாத் மேலே கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணிவிட்டு நம்ம கீழ் போர்ஷனை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு கிளாத்தும் ஜாயின் பண்ணி தைக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து கீழ் போர்ஷன் இருக்கு இல்லையா, அதில் வந்து கால் பகுதி வந்து மடித்து தைக்க போகிறேன். இது நார்மல் வேர் தான், நான் அப்படியே மடித்து தைக்கிறேன். நீங்கள் வேணும்னா ஸ்டிஃபாக இருக்கணும், கீழே பார்க்க நல்லா நீட்டாக இருக்கணும், கேன்வாஷ் வைக்கலாம். அப்படி இல்லாட்டி ஏதாவது எக்ஸ்ட்ரா கிளாத்ஸ், ஸ்க்ராப் கிளாத்ஸ் கூட அது கூட ஜாயின் பண்ணி தைச்சிங்கன்னா இன்னுமே பார்க்க அழகாக ஸ்டிஃபாக தெரியும் அந்த கிளாத் உங்களுக்கு.
நான் வந்து அளவு எடுக்கும்போது பாக்ஸ் மாதிரி போட்டு வச்சுருந்தேன் இல்லையா, அந்த பகுதி தான் இப்போ நம்ம மடித்து தைக்க போகிறோம். லைட்டாக ஒரு மடி மடிச்சுட்டு மறுபடியும் நல்லா பெருசாக ஒரு மடி மடித்து நம்ம ஒரு 1/2 இன்ச் ஒன்ஸ் வந்து ஒரு 4 தையல் சேர்ந்தாப்பில் போட போகிறோம். அப்போ தான் கீழ்ப்பகுதி நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கீழேயும் மடித்து தைச்சாச்சு. ஒரு 1/2 இன்ச் ஒன்ஸ் வந்து நான் தையல் போட்டு வச்சுருக்கேன். கிளாத் நல்லா கெட்டியாக இருக்குது பார்த்திங்களா, தையல் போட்டனால. கேன்வாஷ் கொடுத்தா அது இன்னுமே கெட்டியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம அந்த சைடில் இருக்கு இல்லையா, ஒரு 8 இன்ச்சஸ் மார்க் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த இடம் வந்து ஜாயின் பண்ணி தைக்க போகிறோம். இதுவுமே ஓரத்தில் வந்து நூல் பிரிஞ்சு வராது. ஸோ நான் வந்து டைரெக்டாக அப்படியே ஜாயின் பண்ணிக்க போகிறேன். நூல் பிரிஞ்சு வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வேட்டி மூட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து தையல் நிற்கும். கரெக்டாக கால் பகுதியில் உள்ட்டாக இருக்க போர்ஷன் பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை முன்ன பின்ன வச்சிடக்கூடாது. 2 பகுதியும் பார்த்திங்கன்னா அந்த பக்கமும் உள்ட்டா இந்த பக்கமும் உள்ட்டா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து 2 பகுதியும் ஜாயின் போட்டுக்கலாம், 2 சைடுமே. இப்போ நம்ம 2 சைடும் தைச்சி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இதில் கீழே வி அடிக்கிறது மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. நம்ம அதுக்கு முன்னாடி டாப் போர்ஷனையும் இந்த பாட்டம் போர்ஷனையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இது 2 துணியும் அட்டாச் பண்ணும்போது வேட்டி மூட்டுறது மாதிரி தான் அட்டாச் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு நூல் பிரிஞ்சு வராது, அந்த தையல் ஸ்டிஃபாக இருக்கும். வேட்டி மூட்டுறது மாதிரி எப்படின்னா, நம்ம ஒரு துணிக்கு 2 துணியும் ஒரே சேம் பொசிஷனில் வச்சு நம்ம தைப்போம். அப்படி இல்லாமல் ஒரு துணி மேலேயும் ஒரு துணி கீழேயும் வச்சு தைப்போம். அப்படி தைக்கும்போது இன்னொரு டைம் மடித்து தைக்கிற மாதிரி வரும். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா புரியும். இப்போ வந்து நான் பாட்டம் போர்ஷன் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம ஆல்ரெடி தைச்சி வச்சுருக்க டாப் போர்ஷன். இது வந்து நேராக எடுத்து வச்சுருக்கேன். கீழே இருக்கிறது உல்ட்டாவாக இருக்குது, இது வந்து நேராக இருக்குது. இதை வந்து இந்த பேண்ட்குள்ளே விட்டு தைக்க போகிறேன். வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். கரெக்டாக இங்கே கீழே பாட்டம் போர்ஷனில் எப்படி தையல் வந்திருக்கு இல்லைங்களா, அதே இடத்துல இந்த மேலே டாப் போர்ஷனோட தையல் வர மாதிரி வைக்கணும். 2 துணியும் தையல் எங்கே போட்டிருக்கோமோ அந்த துணி கரெக்டாக நகராமல் ஒன்றுக்கு ஒன்று கரெக்டாக வைக்கணும். முன்னாடி பின்னாடியும் அந்த தையல் போர்ஷனுக்கு இது கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி வைக்கணும். வீடியோ நல்லா பார்த்திங்கன்னா உங்களுக்கே புரியும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ளீட்ஸ் வந்து நான் சென்டராக வைக்க போகிறதில்ல, நான் சைடில் தான் வைக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம துணி இந்த மேல் பாட்டை வந்து நம்ம 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணி நம்ம எது வரைக்கும் தைக்க போகிறோமோ அங்கே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ துணி 4 லேயராக இருக்கும். அந்த 4 லேயர்லேயும் நம்ம மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் அதை விரித்து 2 தையலும் நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு இங்கே எப்படி மார்க் பண்ணுமோ அதே மாதிரி கீழே மார்க் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் பின் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண இடம் வரையும் கீழ் துணியும் மேல் துணியும் ஒட்டுக்காக வச்சு தைக்கணும். மார்க் பண்ண போர்ஷன் வரையும் தைச்சிட்டு மீதி இருக்க துணியை நம்ம ப்ளீட்ஸ் வச்சு தைச்சிக்கலாம். வீடியோவில் பாருங்கள் எப்படி நான் உள்ள துணியை கொண்டு போகிறேன்னு. ரைட் சைடு 2ம் ஜாயின் பண்ணி தைக்க போகிறோம். உள்ள 2ம் லெஃப்ட் சைடு இருக்குது. எப்படி துணி வச்சுருக்கேன்னு பார்த்துக்குங்க. இப்போ வந்து ஒரு துணி மேலேயும் ஒரு துணி கீழேயும் வச்சு தைக்க போகிறோம். ஒட்டுக்கா இல்லாமல் ஒரு துணி மேலே ஒரு துணி கீழே வச்சு தைக்க போகிறோம். தைச்சிட்டு அப்புறம் மேலே இருக்க துணியை மறுபடியும் மடித்து தைச்சா நம்மளுக்கு நூல் பிரியாமல் இருக்கும். நம்ம சாக் பீஸில் ஃபஸ்ட்டே 4 பக்கம் மார்க் பண்ணி வச்சுருந்தோம். அப்போ அங்கேருந்து தைக்கணும். 4 பக்கம் மார்க் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு மார்க் பண்ணோம்ல அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த பக்கம் மார்க் பண்ணதில் ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்புறம் துணி திருப்பி இந்த சைடு மார்க் பண்ணதையும் தைச்சிக்கலாம். தைச்சிட்டு அதுக்கப்புறம் ப்ளீட்ஸ்க்கு நம்ம துணியை கரெக்டாக வச்சு தைச்சிக்கலாம். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா கஷ்டம், ப்ளீட்ஸ் தைக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகும். அதனால தான் இப்படி சொல்லித்தரேன். இல்லை நல்லா தைச்சி பழகிட்டிங்கன்னா ஃபுல்லாகவே ஒரே ரொட்டேஷனாக கொண்டு போயிடலாம். ஸ்டார்டிங்கில் தைக்கும்போது இந்த மாதிரி தைச்சிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பார்க்க. ஒரு சைடு தைச்சி முடிச்சிட்டோம். இப்போ இந்த சைடும் தைச்சிக்கலாம். அதே மாதிரி சாக் பீஸில் மார்க் பண்ண இடத்துல ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் மார்க் பண்ண இடத்துலேயே முடிச்சுக்கலாம். தைச்சதுக்கப்புறமா நான் ப்ளீட்ஸ் எடுத்து தைக்க போகிறோம். ப்ளீட்ஸ் தைக்கிறதுக்கு முன்னாடி நான் கை வச்சுருக்கேன் இல்லையா, 2 துணியோட சென்டர்லேயும் நான் கை வச்சுருக்கேன். ப்ளீட்ஸ் எடுக்கும்போது இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஈவனாக வரணும்னா இங்கே 2யும் சேர்த்து வச்சு ஒரு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு ப்ளீட்ஸ் வந்து இங்கே ஃபினிஷ் ஆகி மறுபடியும் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ உங்களுக்கு 2 பக்கமும் ஈவனாக இருக்கும். துணி வந்து 2 பக்கமும் கரெக்டான அளவில் ப்ளீட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஒரு சைடு ப்ளீட்ஸ் வச்சு தைச்சதுக்கப்புறமா அப்படியே கொண்டு போய் நெக்ஸ்ட் சைடும் தைச்சி முடிச்சிடலாம். இப்போ வந்து நம்ம மேலே கொஞ்சம் துணி பெருசாக விட்டு தான் தைச்சிருக்கோம். அந்த துணி வீடியோவில் காட்டுற மாதிரி ஃபோல்ட் பண்ணி மறுபடியும் ஒரு தையல் போட்டிங்கன்னா துணி நல்லா ஸ்டிஃபாக நிற்கும், ப்ளீட்ஸும் கரெக்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா துணி ஒன்று மேலேயும் கீழே இருக்கா, இது இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி மறுபடியும் மடித்து ஒரு தையல் போட்டுடலாம்.
இந்த மாதிரி மடித்து ஃபுல் ரவுண்டுக்கு ஒரு தையல் போட்டு முடிச்சிடலாம். ஃபுல் ரவுண்டு தையல் போட்டு முடிச்சதுக்கப்புறம் கீழே தான் இன்னும் பெண்டிங் இருக்குது. கீழேயும் வி அடித்தா நம்மளுக்கு முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு வி ஸ்டிச் பண்ணும்போது நம்ம கரெக்டாக அந்த 2 கால் பகுதியும் பிடிச்சி மேலேருந்து கீழே வரையும் துணி கரெக்டாக வச்சுட்டு ஒரு 2-3 ஸ்டிச் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம பேண்ட் ஸ்டிச்சிங் டியூட்டோரியல் முடிஞ்சுது. என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்காட்டியோ புரியாட்டியோ அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன மிஸ்டேக்னு நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.